வெல்கம் டு குட்டி சுட்டீஸ். ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற முதல் கதை சிங்கத்தின் பதிலடி. ஒரு அடர்ந்த காட்டுல சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்தது. அந்த சிங்கம் தான் காட்டுக்கே ராஜாவா இருந்தது. சிங்கத்துக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமா இருந்தது. இதை தெரிஞ்சுக்கிட்ட காட்டுல இருந்த மற்ற விலங்குகள் எல்லாம் கடவுளோட பேரை சொல்லி சிங்கத்தை ஏமாத்த ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் சிங்கத்துக்கு இரையா வரிக்குதிரை ஒன்று மாட்டிக்கிச்சு. சிங்கத்தோட கடவுள் பக்தியை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட வரிக்குதிரை அதை காரணமாக வச்சு தப்பிக்க முடிவு பண்ணுச்சு. அரசி, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. அவசரப்பட்டு என்னை எதுவும் செஞ்சிடாதீங்க. எங்க வரிக்குதிரை இனமே கடவுளால ஆசிர்வதிக்கப்பட்ட இனம். எங்க உடம்புல இருக்கிற கோடுகள் எல்லாம் கடவுள் அவரோட கையால போடப்பட்ட கோடுகள். கடவுள் எங்களை படைக்கும் போதே எங்களை போல உடம்புல கோடுகள் இருக்கிற விலங்குகள் மட்டும்தான் எங்களை வேட்டையாட முடியும். அதை தவிர வேற விலங்குகள் எங்க இனத்தை வேட்டையாடுனா கடவுளோட சாபத்துக்கு ஆளாவாங்கன்னு கடவுள் எங்க கிட்ட சொல்லி இருக்கிறாரு. அதான் உங்களோட நன்மைக்காக சொல்றேன். என்ன வேட்டையாடி கடவுளோட சாபத்துக்கு ஆளாக்கிடாதீங்க அரசே. என்னுடைய உயிர் போயிடுமேன்னு கவலைப்பட்டு இத நான் சொல்லல. நீங்க இந்த காட்டுக்கு கிடைச்ச நல்ல அரசர். என்ன கொன்னு இரையாக்கி நீங்க கடவுளோட சாபத்துக்கு ஆளாகிட்டா இந்த காட்டுல இருக்கிற விலங்குகள் எல்லாம் ஒரு நல்ல ராஜாவை இழந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனாலதான் நான் முன்னாடியே உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்றேன். ஓ, அப்படியா விஷயம்? நல்ல வேலை. எந்த அசம்பாவிதமும் நடக்கிறதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட விஷயத்த சொல்லிட்ட. இனிமே உங்க இனத்தை நான் எதுவும் செய்ய மாட்டேன். நீ இப்போ போகலாம் அப்படின்னு வரிக்குதிரை சொன்னதை நம்பி வரிக்குதிரைய எதுவும் செய்யாம அனுப்பிடுச்சு சிங்கராஜா. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட வரிக்குதிரை இனத்துக்கு சிங்கத்து மேல பயமே இல்லாம போச்சு. சிங்கத்து முன்னாடி நடக்கிறது, சிங்கம் உறங்கும் போது வந்து தொந்தரவு செய்யறதுன்னு எல்லா சேட்டைகளையும் செய்ய ஆரம்பிச்சது. அடடா, கடவுள் சொன்னார்னு சொன்னதால இந்த வரிக்குதிரை இனத்தை வேட்டையாட வேணான்னு முடிவு பண்ணது பெரிய தப்பா போச்சே. இதுங்களோட தொந்தரவு தாங்க முடியல. இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணியே ஆகணுமே. என்ன பண்ணலாம்? ஒரு யோசனை கிடைச்சிடுச்சு. அத இப்போவே செயல்படுத்திட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் குரங்க அனுப்பி பக்கத்து காட்டுல இருக்கிற எல்லா புலிகளையும் இந்த காட்டுக்கு வரவழைச்சது. கிட்டத்தட்ட 7-8 புலிகள் பக்கத்து காட்டுல இருந்து இந்த காட்டுக்கு வந்து சிங்கராஜா சொன்ன மாதிரி வரிக்குதிரை இனத்தையே வேட்டையாட ஆரம்பிச்சது. சிங்கராஜா, பக்கத்து காட்டுல இருந்து நிறைய புலிகள் வந்து எங்க வரிக்குதிரை இனத்தையே வேட்டையாடிட்டு இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? ஏன் நீங்க தடுக்காம சும்மா இருக்கிறீங்க? இப்படியே தொடர்ந்து நடந்துச்சு. புலிகள் இனம் எல்லாம் கடவுளால சபிக்கப்பட்டுரும். பாத்துக்கோங்க. அதெப்படி கடவுளோட கோபத்துக்கு ஆளாவாங்க? நீ தானே அன்னைக்கு என்கிட்ட சொன்ன, கடவுள் உங்களை படைக்கும் போது உங்களை மாதிரியே உடல்ல கோடுகள் இருக்கிற மிருகங்கள் தான் உங்களை வேட்டையாட முடியும்னு. புலிகளோட உடலை நீ கவனிக்கலையா? அவங்களோட உடல்லையும் இதே மாதிரி கோடுகள் இருக்குதுல்ல. அதனால அவங்க உங்களை வேட்டையாடினாலும் எந்த பிரச்சனையும் வராது. கடவுளே உங்கள மாதிரி உடல்ல கோடு இருக்கிற அந்த புலிகளை வேட்டையாடுறதுக்கு சம்மதிச்ச அப்புறம் நான் எப்படி போய் தடுக்க முடியும்? அப்படி தடுத்தாதான்
கடவுள் என் மேல கோபப்படுவாரு. அதனால இந்த விஷயத்துல என்னால உங்க இனத்துக்கு எந்த உதவியும் பண்ண முடியாது அப்படின்னு சிங்கராஜா சொல்லிடுச்சு. இதுக்கு பதில் எதுவும் சொல்ல முடியாத வரிக்குதிரை இனமும் புலிகளுக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சு வாழ ஆரம்பிச்சது. என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? சரி குட்டீஸ், இந்த கதையிலிருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ஒருத்தர் நமக்கு சலுகைகள் தரும்போது அதை தவறா உபயோகப்படுத்தக்கூடாது. வரிக்குதிரைகள் சிங்கம் தன்னை வேட்டையாடாதுன்னு தெரிஞ்ச அப்புறம் அமைதியா தன்னோட வாழ்க்கைய வாழாம சிங்கத்தை வேணும்னே கோபப்படுத்தினதுனால தான் வரிக்குதிரை இனத்துக்கு புலிகளால அழிவு வந்தது. இதே போல நம்மளோட வாழ்க்கையிலையும் நமக்கு கிடைக்கிற சில சந்தர்ப்பங்களை நாம தவறா பயன்படுத்தணும்னா அது நம்மளோட அழிவுக்கு தான் வழிவகுக்கும். அதனால கிடைக்கிற சந்தர்ப்பங்களை சரியா பயன்படுத்தி நம்ம முன்னேற தான் பார்க்கணுமே தவிர அதை தவறா பயன்படுத்தக்கூடாது. அடுத்ததா இன்னொரு குட்டி நீதி கதைய பார்த்துடலாமா? நேர்மையான காகம். ஒரு காட்டுல சின்னு அப்படின்ற காகம் வாழ்ந்து வந்தது. மற்ற காகங்களைப் போல இல்லாம சின்னு காகம் ரொம்ப நேர்மையா வாழ்ந்து வந்தது. சின்னுவுக்கு தான் வாழ்ந்துட்டு இருந்த காடு ரொம்ப போர் அடிச்சிருச்சு. அதனால ஒரு மாற்றத்துக்காக நகரத்துல போய் வாழ்ந்தா என்ன அப்படின்னு யோசனை தோணுச்சு. உடனே சின்னு தான் வாழ்ந்துட்டு இருந்த காட்டை விட்டுட்டு நகரத்தை நோக்கி பறந்து போச்சு. ரொம்ப தூரம் பறந்து போய் மனிதர்கள் வாழ்ற இடத்த அடைஞ்சது சின்னு. தெருவோரத்துல ஒரு பாட்டி வடை சுட்டு வித்துட்டு இருந்தத சின்னு பார்த்துச்சு. ரொம்ப தூரத்துல இருந்து பறந்து வந்ததால சின்னுக்கு ரொம்ப பயங்கரமா பசிச்சது. சின்னு அந்த பாட்டி கிட்ட இப்படி கேட்டுச்சு. பாட்டி, நான் ரொம்ப தூரமா இருக்கிற காட்டுல இருந்து பறந்து வர்றேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. ஒரே ஒரு வடை கொடுங்க பாட்டி சாப்பிடுறதுக்கு அப்படின்னு சின்னு சொன்னது. அதுக்கு அந்த பாட்டி இப்படி சொன்னாங்க. இதோ பாரு காகமே, நானே வடைய வித்து வர்ற காசுல தான் என்னோட குடும்பத்தை நடத்திட்டு வர்றேன். இப்படி வர்றவங்க போறவங்க எல்லாம் ஓசியில வடை வாங்கி சாப்பிட்டா நான் எப்படி சாப்பாடு சாப்பிடுறது சொல்லு பாப்போம். ஒரு வடை 5 ரூபாய். 5 ரூபாவை கொண்டு வந்து கொடுத்துட்டு தாராளமா வடைய வாங்கி சாப்பிடு அப்படின்னு பாட்டி சொன்னதும் சின்னு எப்படி 5 ரூபாய் சம்பாதிக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஒரு பெரிய வீட்டுக்கு முன்னாடி போய் உட்கார்ந்தது. அந்த வீட்டை காவல் காக்கிற நாய் ஒண்ணு சின்னு கிட்ட, ஏ காகமே, நான் உன்ன இதுக்கு முன்னாடி இங்க பார்த்ததே இல்லையே. ஏன் வீட்டுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு சின்னு, நான் இந்த ஊருக்கு புதுசு. எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு வடை சுட்டு விக்கிற ஒரு பாட்டி கிட்ட ஒரே ஒரு வடை கேட்டேன். அதுக்கு அந்த பாட்டி 5 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்துட்டு வடைய வாங்கிட்டு போன்னு சொல்லிட்டாங்க. அதான் 5 ரூபாய்க்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இங்க வந்து நின்னுட்டேன் அப்படின்னு சொன்னது. அதுக்கு அந்த நாயி சின்னு கிட்ட, எனக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. என்னோட வீட்டுக்கு தினமும் ஒரு பூனை வந்து திருட்டுத்தனமா பாலை எல்லாம் குடிச்சிட்டு போயிடுது. இதனால முதலாளி கிட்ட நான் தான் பயங்கரமா திட்டு வாங்குறேன். இனிமே இப்படி நடந்துச்சுன்னா என்ன வீட்டை விட்டே அனுப்பிடுவேன்னு வேற சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுச்சு.
நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அந்த பூனை எந்த வழியா வர்றதுன்னு கண்டுபிடிக்கவே முடியல. நீ இங்கேயே இருந்து அந்த பூனை வர்ற வழிய கண்டுபிடிச்சு என்கிட்ட சொன்னா நீ எனக்கு செய்ய போற உதவிக்காக நான் என்னோட முதலாளி கிட்ட சொல்லி உனக்கு 5 ரூபாய் வாங்கி தர்றேன். நீ அத கொண்டு போய் அந்த பாட்டி கிட்ட கொடுத்து வடைய வாங்கி சாப்பிடு அப்படின்னு அந்த நாய் சொல்லுச்சு. சின்னுவுக்கும் அந்த நாய் சொன்னது சரியா பட்டதுனால ஒத்துக்குச்சு. ரொம்ப நேரமா அந்த வீட்டையே சுத்தி சுத்தி வந்து ஒரு வழியா அந்த பூனை எந்த பக்கமா வீட்டுக்குள்ள வருதுன்றத சின்னு கண்டுபிடிச்சது. உடனே அந்த நாய்கிட்டையும் போய் சொல்லுச்சு. அந்த நாய் பூனைய பிடிச்சு இனிமே இந்த திருட்டுத்தனம்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு கண்டிச்சு அனுப்புச்சு. தன்னோட முதலாளி கிட்ட சொல்லி காகம் செஞ்ச உதவிக்காக 5 ரூபாய் பணத்தையும் வாங்கி கொடுத்தது அந்த நாய். காகமும் தான் சம்பாதிச்சு கொண்டு வந்த அந்த 5 ரூபாவை பாட்டி கிட்ட கொடுத்து வடைய வாங்கி வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு பறந்து போயிடுச்சு. சரி குட்டீஸ், இந்த கதையில இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? மத்தவங்கள ஏமாத்தி வாழ்றது எப்பவுமே நிலைக்காது. பாத்தீங்களா, அந்த பூனை திருட்டுத்தனமா பாலை குடிச்சு ஒரு நாள் அந்த நாய்கிட்ட மாட்டிக்கிச்சு. காகம் நினைச்சிருந்தா பாட்டி கிட்ட கேட்காமையே அந்த வடைய திருடி கொண்டு போய் சாப்பிட்டுருக்கலாம். ஆனா காகம் அப்படி செய்யல. நேர்மையா வாழணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தன் சுய புத்தியால சம்பாதிச்சு அந்த காசுல வடைய வாங்கி சாப்பிட்டது. இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சது? நேர்மையா வாழ்ற வாழ்க்கை தான் எப்பவுமே நிலையானது. Thank you for watching.